பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பிரசன்னமும் வல்லமை உங்களோடு இருப்பதாக. சங்கீதம் 37 சங்கீதம் 5 வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரே, அவரே காரியத்தை வாய்க்க. அநேகருடைய வாழ்வில் காரியங்கள் வாய்க்கப்படணும், நினைச்சது நடக்கணும், அற்புதங்கள் நடக்கணும் விரும்புகிறார்கள். ஆனால் அவங்க வழிதான் தாறுமாறா இருக்கிறது. சரியான வழியில் சரியான பாதையில் செல்வதில்லை. நீங்கள் எரேமியா 6 அதிகாரம் 16 வசனத்தை படித்தா, நீங்கள் வழியில் நின்று நல்ல பாதை என்று அறிந்து அதிலே நடவுங்கள். நம்ம தப்பான வழியில் போயிட்டு எனக்கு தூக்கம் வரல, நான் நிம்மதி இல்லை, நான் சமாதானமாகவும் இல்லை, எனக்கு ஏன் இப்படி நடக்குது புலம்புகிற நிறைய சிறியோரையும் பெரியோரும் பார்க்கிறோம். அங்கே சொல்லுது, அப்போது உன் ஆத்மாவுக்கு இளைப்பார். இந்த ஆத்மா மனசு உணர்ச்சி விருப்பம், அது பேர் தான் ஆத்மா. அது அலைந்து திரியாம சோர்ந்து போகாம அங்கலாய்க்காம அது இளைப்பாற வேண்டும் என்றால் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். ஆண்டவரே, என் வழியை பரிசுத்தப்படுத்தும், என்னை ஆசீர்வதியும், என் வாழ்க்கை முறையை ஆசீர்வதியும், உன் சித்தமானதை செய்யும். அதுதான் நீதிமொழிகளில் 10:20 சொல்லுது, கர்த்தருடைய வழி உத்தமருக்கு அரணம். ஆண்டு காட்டுற வழி உத்தமனாய் நடக்கிற அக்கிரமக்காரருக்கோ அது கலக்கும். அப்போ மக்களை நீங்க எந்த வழியிலே தேவன் காட்டுகிற வழியில நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்ன அந்த தேவனுடைய வழி நடத்தல் என்றால் அது உங்க ஆத்துமாவுக்கு அது இளைப்பாறலாய் மாறும். சங்கீதத்துல 91 சங்கீதம் 11 வசனம், அங்கே உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கள், அவர் உன்னை காக்கும்படி உன் தூதரை கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் நடப்படி. அப்போ ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை காக்கும்படி வழியெல்லாம் கூட ஆட்களை அனுப்புகிறார். அப்போ நம்ம வழிகளை நம்ம வாழ்க்கை முறையிலே இறைவனை நம்பி வாழும்போது இடர்களும் இடர்பாடுகளும் இல்லை. அப்போ வழி கோணலான வழியில் நடக்கிறவன் கண்டுபிடிக்கப்படுவான். நம்ம யாருக்குமே தெரியாது, நான் இப்படிதான் அப்படிதான். ஆனால் பாம்பின் வழி, நடுக்கடலில் கப்பலின் வழி, ஒரு கன்னிகை நாடினுடைய வழி என்று பைபிளில் அவன் ஒரு வழி இயேசு சொல்றார். ஏன் வழி? அது நீதியின் வழி, உத்தமமான வழி, அந்த வழியிலே நடவுகள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வழி என்பது என்று அறிந்து பூர்வ பாதை எது என்று அதிலே நடவுகள். இயேசு நித்தியமான வழி, அழியாத ஒரே வழி. இயேசு தான் மக்களுக்கு கொடுத்த அந்த போதனை, அந்த ஜீவ மார்க்கம், அதிலே நீங்கள் செல்வீர்கள் என்று சொன்னால் உங்க ஆத்மாவுக்கு அது இளைப்பாறல் கிடைக்கும். அதுதான் சங்கீதம் அங்கே 37:5 சொல்கிறார், உன் வழியெல்லாம் அவர் நினைத்துக்கொள், அவருமே நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போ நீ காரிய சித்தி உள்ளவனாய் மாறணும், கெட்டிக்காரனாய் மாறணும். நீ உன் கையில் ஒப்புவித்ததெல்லாம் அது வளரணும், செழிப்பாக மாற வேண்டும் என்றால் நம்ம வழியை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம வழி, ஆண்டவர் துன்மார்க்கனுடைய வழியை அறிந்திருக்கிறார். அவர் நடைகளில் தூக்கி பார்க்குற இந்த கால் எவ்வளவு தூரம் போய் வந்துச்சுன்னு பார்க்குற. அப்போ நம்ம எந்த பாதை நடக்கிறோம், எப்படிப்பட்ட பாதை நடக்கிறோம் நினைச்சாதான், உணர்ந்தாதான் ஏன் நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கலன்ற ஒரு உணர்வு அடைய முடியும். இன்றைக்கு ஒரு வழி ஒரு தாறுமாறாக இருக்கலாம், துன்மார்க்கமான வழியா இருக்கலாம், பாவிகள் அங்கே போன வழியாக இருக்கலாம். அதான் சொல்ற சங்கீதம் அங்கே 1:1 படிக்கும் போது, பாவிகளின் வழி, உலகத்தான் வழி, மாம்சமாய் போகிற வழி, அருவருப்பான வழி, அந்த வழி இல்லாம கர்த்தர் வழி எது என்று அறிந்து அதிலே நடக்கும் போது தான் நம்ம காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில காரியங்கள் ஜெயமாக வெற்றியாக மாற வேண்டும் என்றால் தேவன் காட்டுகிற அந்த நீதியின் பாதையிலே நாம் நடக்க முயற்சிப்போம். கர்த்தருடைய வழி அது உத்தமனுக்கு அது அரணா இருக்கிறது. நீங்க சங்கீதம் 28 படிக்கும் போது அழகா சொல்ற பாருங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிற மனுஷன், சூப்பர்ல, அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவனாய், அவன் அதிர்ஷ்டக்காரனாய், நன்மை பெற்றவனாய் மாறுகிறான். அப்போ தேவனுடைய வழி எது, பூர்வ பாதை எது, அது அழியாத பாதை எது என்று நீ கேட்டு அறிந்து அதிலே நடவுங்கள் என்று எரேமியா 6:16 சொன்னது போல, தெய்வமே நீ காட்டுற வழி நடப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லும் போது நம்ம கால் இடரும் போது கர்த்தர் தம் தூதர்களை வைத்து நம்மை காப்பார். வழியெல்லாம் நம்மை காக்கும்படி தூதருக்கு கட்டளையிடுவார். நம் பாதம் கல்லில் இடராது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு முன்னாடி போங்க. அதுதான் சரி, எனக்கு முன்னாடி போங்க ஆண்டவரே, நான் உனக்கு முன்னே போய் கோடலான வழியை பாதையை செவையாக்குன்னு சொல்லி உனக்கும் எனக்கும் தேவன் முன்னாக செல்கிறவராக இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த சங்கீதம் 37:5 வசனத்துப்படி கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு தெய்வமே முன்னாடி போகும். மோசே ஜெபித்தது போல உங்கள் சமூகம் முன்பாக செல்லட்டும் என்று ஜெபிக்கப்படுது. என் சமூகம் முன்பாக செல்லும் என்று வாக்கு கொடுத்த தேவன் அவருடைய ஜனங்கள் தன் வாக்கை கொடுத்து நிச்சயமாக உங்களை ஆசிப்பார். அவர் நம்புங்கள், நீங்கள் காரிய சுத்தியவர்களாய் மாறுவீர்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.